Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 offer ஒரு plot வாங்கினா ஒரு plot free. Call 8939750009. முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்ற வலியுறுத்தி சேலம் மரவநேரி காஞ்சி சங்கரமடத்தில் உள்ள காமாட்சி அம்மன் சன்னதி முன்பாக கந்தசஷ்டி பாராயணம் நிகழ்த்தப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்டு பெறலாம். கண்ணன், வணக்கம். யார் தலைமையில இப்போ சேலத்துல இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது? பாஜக நிர்வாகிகள் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறாங்க? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. சேலம் மரவநேரி முதல் கிராஸில் உள்ள காஞ்சி சங்கர மடத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சன்னதியில் தற்போது கந்தசஷ்டி பாராயணம் நடந்து வருகிறது. அதாவது இன்று அரசியல் கட்சிகளோ வேற எந்த அமைப்போ அல்லாமல், அதாவது சௌராஷ்டிரா துளசி வடமால மகளிர் குழு சார்பாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த கந்தசஷ்டி பாராயணத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில், அது அறுபடை வீட்டில் முதல் தளமான திருப்பரங்குன்றத்தில் தீபம் தூண் ஏற்ற வேண்டும், தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முதன்மை கொண்டு அவர்கள் தங்களுடைய கந்தசஷ்டி பாராயணத்தை பாடி வருகின்றனர். அதாவது முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை நட்சத்திரம் சஷ்டி திதி நாளில், அதாவது இரண்டும் சேர்ந்த நன்னாளில் நம்மளுடைய கோரிக்கையை முருகப்பெருமான் செவி கொடுத்து கேட்டு நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவார் என்பது அந்த பெண்களுடைய நம்பிக்கையாக உள்ளது. அதன் காரணமாக இன்று ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் முன்னாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முருகன் மற்றும் காஞ்சி காமாட்சி அம்மன் காஞ்சி சன்னதி முன்பாக முருகன் படத்தை வைத்து அதில் 6 முருகன் படங்களையும் வைத்து தற்போது சிறப்பு பூஜை செய்தனர். தொடர்ந்து தற்போது கந்தசஷ்டி பாராயணத்தை பாடி வருகின்றனர். இதில் பெரியவர்கள், மகளிர், இளையோர், சிறார்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். குறிப்பாக இந்த மகளிர் குழுவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களின் கோரிக்கையை முன்னெடுத்து தற்போது கந்தசஷ்டி பாராயணத்தை தொடர்ந்து பாடி வருகின்றனர். இந்த நன்னாளில், அதாவது திதி நன்னாளில் இந்த கந்தசஷ்டி பாராயணத்தை முன்னெடுத்தால் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்பது அவர்கள் இதாக உள்ளது. ஆனால் இங்கு நடக்கக்கூடிய கந்தசஷ்டி பாராயணத்தை எந்த ஒரு அமைப்பு மட்டுமே கலந்து கொண்டு எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் வரவில்லை. குறிப்பாக இந்து அமைப்புகளை சார்ந்த இந்து முன்னணி, RSS அமைப்பினர் மட்டும் இதில் கலந்து கொண்டுள்ளனர். அதாவது பொதுவாக பெண்களே அதிக அளவுக்கு பங்கேற்று தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து இந்த கந்தசஷ்டி பாராயணத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி மரவநேரி காஞ்சி காமகோடி மடத்தில் மட்டுமின்றி பல்வேறு வீடுகளிலும் கந்தசஷ்டி பாராயணத்தை தீபமேற்றி பாடி வருகின்றனர். ராகப்பிரியா. தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.